நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆக்சுவலா எந்த ஒரு முகத்தை பார்த்தால் ஒரு அடி தள்ளி நிற்பீங்க? எனக்கு நார்த் இந்தியன்ஸ்னா அவளை பிடிக்காது. ஃப்ராங்க். நார்த் இந்தியன் ஃபேஸஸ் பிடிக்காது. ஓகே, வேறு? டால் ஹெஃப்டி. டால் அண்ட் ஹெஃப்டி. ஓகே, உருவம் தான் இருந்தாலும் கூட பெண்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒய்? அது ஒரு பயம், ஒரு பயம். பயம். ஓகே, வேற? உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டா பிடிக்காது. உம்முன்னு மூஞ்சி வச்சிருக்கவங்களோட பழக மாட்டீங்க. சிரிச்சிட்டே இருக்கு. சில ஆண்கள் வந்து இந்த மூக்கெல்லாம் சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தா அருவருப்பா இருக்கும். இவங்க தான் ஜென்யூனாவே பேசுறாங்க முதல்ல இருந்து. ஓகே. சார் சில பேர் பெரிய மீசை வச்சிருப்பாங்க. பெரிய மீசை. அவங்கள பார்த்தா கொஞ்சம் போய் பேச கொஞ்சம் பயமா இருக்கும். பயமா இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் ஃபேஸ் வந்து டாமினேட்டடாவே இருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க வந்து ஓவரா டாமினேட் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி ஃபேஸ் கூட நான் போய் பேச மாட்டேன். சூப்பர் சூப்பர். எஸ். ஆம்பளைங்கள்ல யார் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்களோ பிடிக்காது சார். கொஞ்சம் டார்க்கா ஸ்கார் ஏதாவது இருந்தா அடிபட்டு, அப்புறம் கண்ணு பாத்தீங்கன்னா சில பசங்களுக்கு ரெட்டாவே இருக்கும் எப்பவுமே. அப்புறம் ஹேர் அன்கெப்டா இருக்கும். அவங்க எல்லாம் பார்த்தாலே ஐயோ ரவுடி மாதிரி இருக்கு, அவர் பேசவே தோணாது நம்மளுக்கு. ஓகே, ஹேர்லாம் அன்கெப்டா இருக்கும். ஓகே. கண்ணு ரெட்டா இருந்தா கொஞ்சம் யோசனை வரும். முழுமுழுன்னு மீசை எதுவுமே இல்லாம பிளெயினா முள் கட்டி அந்த மாதிரி இருந்தா ஏன் அப்படி தெரியல, அது ஒரு இது இருக்காது. எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு போய் பேசணும்னே தோணாது அவங்க கிட்ட. சிலருக்கு வந்து ஏறுநத்தி இருக்கும். அவங்க வந்து ஒரு கர்வமா இருப்பாங்க. ஏறுநத்தி இருக்கும், கர்வமா இருப்பாங்க. அந்த இருக்கும் நல்ல தலக்கணமா இருக்கான் பாரு அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். முகத்தை வெறும் அழகோடு மட்டும் தொடர்புபடுத்துறீங்களோன்னு எனக்கு லேசா தோணுது. ஓகே, எனியோ தீபாட்டா கொடுங்க. மதம் சம்பந்தப்பட்டு ரொம்ப தீவிரமா இருப்பாங்களா, அவங்க முகம் பார்த்தா தெரியும். அவங்கள்ட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். ஓகே, அந்த சிம்பல்ஸை கேரி பண்ணிருப்பாங்க. சிம்பல்ஸ் கேரி பண்ணிருப்பாங்க, சில சமயம் பண்ணாம இருப்பாங்க. அதை பார்த்தா தெரியும் இல்லையா? அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் பேச தயக்கமா இருக்கும் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு. உண்மையா ஒரு தத்துவார்த்த ரீதியில் அல்லது ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா இப்படி எடை போடுதல் சரியா? முகத்தை வச்சு நம்ம சில விஷயங்கள் வந்து உள்ளுணர்வுலேருந்து சொல்கிறோம் அப்படின்றது சரிதான். ஆனால் அது எல்லா நேரமும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற பழமொழியும் இதே ஊரில் தான் இருக்குது. ஸோ என்னோட சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்தா அப்படின்னா கூட நான் வந்து என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோ அல்லது அலுவலகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோ அல்லது பொது வாழ்க்கையில் சம்மந்தப்படுறவங்க யாரோட என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றது வந்து பொதுவாக வந்து தப்பாக தான் அமைஞ்சிருக்கு. இப்போ சார் நீங்க வாங்க சார். நீங்க ஃபேஸ் ரீடிங் பண்றவர் தானே ப்ரொஃபஷனலாவே கூட? இங்க இருக்கிறவர்கள ஒரு சின்ன எடை போடுதல் முகத்தை வச்சு ஒரு ஃபேஸ் ரீடிங். சார் ஹி இஸ் a good administrator. மோகன். ஓகே மோகன், என்ன நினைக்கிறீங்க? என்னோட 23வது வயசுல என் கைக்கு ஒரு மல்டிநேஷ்னல் லெவலில் இருந்த ஒரு குட் ஆர்கனைசேஷன் என் கைக்கு வந்தது. அது 3 வருஷம் கழிச்சு நான் அந்த ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே போகும்போது ஆர்கனைசேஷனே இல்லை. அவர் சார் வந்து ரொம்ப அனுபவசாலி. அண்ட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து யாராவது கேட்டால் மாத்திரம் தான் சொல்லுவார். சஜஷன் யாராவது கேட்டால் தான் சொல்லுவார். ஓகே, குட். தென் அவருக்கு வந்து கொஞ்சம் கோபம் உண்டு அவருக்கு. இவர் கோபக்காரர். ஆமாம், கோபக்காரர் சார். அவருக்கு வந்து கொஞ்சம் மணி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு அவருக்கு, ஆசை இருக்குது அவருக்கு. ஓகே, ரைட். அவருக்கு ஈட்டபிள்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கணும்னு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ட்ரூ. உங்களுக்கு எப்போவுமே மனசில் ஒரு சாரோனஸ் உண்டு.